தமிழ் சினிமாவில் ஆச்சி மனோரமா அவர்களை மறக்க முடியாத அளவுக்கு நிறைய நம்மளுக்கு அனுபவங்களையும் சரி, அதே போல் அவங்களுடைய நகைச்சுவைகளையும் சரி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மனோரமா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெயருக்கும் புகழுக்கும் நடிப்பு திறமைக்கும் பூபதியும் ஒரு பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியவர்னு எல்லோருமே சொல்லுவாங்க. அவர் நடித்த ஒரு சில படங்களில் கூட நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் அவரின் திறமைகளை வளர்ப்பதில் எந்த ஒரு முன்னெடுப்பும் அவர் வைக்கவே கிடையாதான். அதே போல் தன்னுடைய மகனுக்காக அவர் என்னென்ன பண்ணார் மனோரமா அவர்கள் அப்படின்றத அவங்களுடைய மேனேஜர் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்காரு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் 1000 படங்களுக்கு மேலே நடித்ததோட நகைச்சுவை குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து பெரிய சகாப்தமாக விளங்கினவங்க தான் யாருன்னா ஆச்சி அவர்கள். அவரினுடைய மகன் பூபதி அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்காரு. பூபதி அவர்கள் குடும்பம் ஒரு கதம்பம், தூரத்து பச்சை உள்பட சில படங்கள் நடித்தவர். இதில் மகனுக்காக தூரத்து பச்சை தயாரித்தாங்க மனோரமா. சின்னத்திரையிலும் சில தொடர்களில் நடிச்சிருக்கிறாரு பூபதி. மறைந்த பூபதி நினைவுகள் குறித்து 35 ஆண்டுகள் மனோரமாவிடம் மேனேஜராக பணியாற்றியவர் தான் இப்போ மக்களுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. திரைநீதி செல்வத்திடம் பார்த்தோன்னா சில பேட்டிகளை எடுத்திருக்காங்க. அப்போ திரையுலகில் மனோரமாவின் சாதனையை இன்று வரைக்கும் யாராலும் நிரப்ப முடியலை. மனோரமா மிக மிக அன்பானவர், எளிமையானவர். தஞ்சையில் மன்னார்குடியில் ஜமீன் வீட்டில் பிறந்தவர். வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் கூட ஆரம்ப காலங்களில் ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. பூபதி ஒரே மகன் அப்படின்றதுனால அவர்கிட்டயே மொத்த பாசத்தையும் அவங்க காட்டி வளர்த்துருக்காங்க. சில படங்களில் அவருமே நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பு திறனை வளர்த்துக்க மனோரமா அவர்கள் மகனுக்குன்னு தனியாக ஒரு நாடக மன்றமே ஆரம்பித்தாங்களாம். அம்மா மாதிரியே பூபதியும் அருமையாக நல்லா பாடுவாராம். மகனை நல்லா படிக்கவும் வச்சுருக்காங்க ஆச்சி. பட்டப்படிப்பும் முடிச்சிருக்கிறாரு பூபதி. மனோரமாவிற்கு இருக்கக்கூடிய பெயருக்கும் புகழுக்கும் நடிப்பு திறமைக்கும் பூபதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துக்கக்கூடியவர். ஆனால் அவர் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனோரமா அவர்கள் புகழை வைத்து பெரிய அளவில் அவர் வந்திருக்கலாம். சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நான் அவரை பார்த்தேன். வேலை அவசரத்தில் அவரோட பேசாமல் வேகமாக நான் போயிட்டேன். ஒரு சிரிப்புடன் என்னை பார்த்து கையேசத்து இன்னமும் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு கனத்த இதயத்தோடு பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. மனோரமா அவர்களிடம் மேனேஜராக இருந்த திரைநீதி செல்வம் அவர்கள். இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு மனோரமா அவர்கள் தன்னுடைய மகனுக்காக எவ்வளவோ எல்லைக்கு கூட போயிருக்காங்க. ஆனால் சரியான அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் பயன்படுத்திக்கல அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஆனால் இப்போது மிகப்பெரிய அளவில் ஆட்சி அவர்களினுடைய பிரிவும் சரி, அதே போல் இப்போ இவருடைய பிரிவும் சரி அவங்களுடைய குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.